Hello friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா லேர்னிங் கர்வ். இது வந்து நம்ம சிஎம்ஏ இன்டருக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெசன். பேப்பர் நம்பர் 10ல் வருது. இந்த லேர்னிங் கர்வ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, லேர்னிங் அப்படிங்கிறது வந்து அதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு லேர்னிங்க்கும் ஸ்டடியிங்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது வந்து இந்த லேர்னிங் கர்வ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, நார்மலாகவே வந்து ஒரு எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நம்ம லேர்னிங்க்கும் ஸ்டடியிங்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை தெரிஞ்சால் தான் வந்து நம்ம சிஎம்ஏ இன்டர்லேயோ சிஎம்ஏலையோ ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸில் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு லேர்னிங் அப்படின்னா என்ன, ஸ்டடியிங் அப்படின்னா என்ன? ஸ்டடியிங் அப்படின்னா மெமரைசிங். ஒரு இருக்கிற விஷயத்தை அப்படியே நம்ம வந்து படித்து அப்படியே எழுத போகிறோம்னா அதுக்கு பேர் வந்து ஸ்டடியிங். லேர்னிங்னா என்னென்னா கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஒரு கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம்? அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு, அந்த கான்செப்ட் வச்சு நமக்கு எப்படி ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளால் சால்வ் பண்ணிட முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. மெமரைசிங்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்தை வந்து புக்கில் இருக்கிறதுல நம்ம அப்படியே படிச்சிட முடியும், 100% படிச்சிட முடியும். ஆனால் அதே மாடலில் வேறு ஒரு சம்மோ வேறு ஒரு பார்ட்டோ நமக்கு கொடுத்தாங்கன்னா நம்மளால் வந்து சால்வ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்டடி பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். நம்ம எக்ஸாமுக்கு பண்ண வேண்டிய விஷயம் வந்து லேர்னிங் தானே தவிர ஸ்டடியிங் கிடையாது. இப்போது நம்ம லேர்னிங் கர்வ்னா என்னங்கிறத பார்ப்போம். லேர்னிங் அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஏ அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து ஒரு தடவை லேர்ன் பண்ணுறாரு, ஓகேவா? ஒரு தடவை லேர்ன் பண்ணார்னா 80 மார்க் வாங்குறாரு. 2 தடவை லேர்ன் பண்ணுறப்ப 82 மார்க் வாங்குறாரு. 3 தடவை லேர்ன் பண்ணுறப்ப 84 மார்க் வாங்குறாரு. இந்த மாதிரி அவர் வந்து 5 தடவை 6 தடவை லேர்ன் பண்ணிக்கிட்டே போனோன்னா அவரோட மொத்த மார்க்ஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. இது ஒரு டைப் ஆஃப் லேர்னிங். இன்னொரு லேர்னிங் என்னென்னா டைம் பேசிஸில் பார்க்குறோம். இது வந்து ஒர்க்கர் பாயிண்டில் பார்க்கணும். ஒர்க்கர் பி அப்படிங்கிறவர் தான் நம்ம எடுத்துக்க போகிற எக்ஸாம்பிள். பிங்கிற ஒர்க்கர் என்ன பண்ணுறாரு? ஒரு விஷயத்தை வந்து 1 ஹவரில் பண்ணுறாரு. ஃபஸ்ட் டைம், விச் மீன்ஸ் ஒரு விஷயம் மீன்ஸ் அந்த ஒரு விஷயத்தை ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப 1 ஹவரில் பண்ணுறாரு. செகண்ட் டைம் பண்ணுறப்ப என்ன ஆயிடுது? அந்த 1 ஹவர் வந்து 55 மினிட்ஸ் ஆயிடுது. ஏன் 55 மினிட்ஸ் ஆயிடுதுன்னா, அவர் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த 1 ஹவரை வந்து நம்ம பண்ணுறப்ப லேர்ன் பண்ணுவார். என்ன லேர்ன் பண்ணுவார்னா, இந்த விஷயத்தை எப்படிலாம் பண்ணணும், எப்படிலாம் பண்ணால் நம்மளோட டைம் குறையும், அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப வந்து அவர் லேர்ன் பண்ணுறாரு. ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப 1 ஹவர் ஆகுது. செகண்ட் டைம் பண்ணுறப்ப அதில் அவருக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப லேட் ஆகுது, எதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்குதுன்னு நினைக்கிறாரோ அந்த விஷயத்தை வந்து அவர் அவாய்ட் பண்ணிக்க நினைப்பார். அப்படி அந்த விஷயத்தை அவர் அவாய்ட் பண்ணார்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த 1 ஹவர் வந்து 55 மினிட்ஸ்ன்னு சொல்லி வந்து அவரோட டைம் குறையுது. திரும்ப தேர்ட் டைம் பண்ணுறப்ப என்ன ஆகும்? இந்த 5 நிமிஷம் குறைக்க முடியுது, அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணால் என்ன ஆகும்? நம்மளோட டைம் இன்னும் கொஞ்சம் குறையும்னு சொல்லி ஃபர்தராக லேர்ன் பண்ணுறாரு. இப்போ தேர்ட் டைம் லேர்ன் பண்ணுறப்ப என்ன ஆகுது? இந்த 5 நிமிஷம் குறைஞ்ச மாதிரி இன்னும் வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து அவர் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக லேர்ன் பண்ணியிருக்காரு, இல்லை குவிக்காக கிராஸ் பண்ணிக்கிறாருன்னா அந்த விஷயத்துக்கான டைம் குறையுது. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து லேர்ன் பண்ண வந்து அவருக்கு டைம் குறைஞ்சிட்டே வருது. ஸோ இந்த பர்டிகுலர் லேர்னிங் கர்வுக்கான கான்செப்ட் என்ன? ஒரு விஷயம் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த விஷயம் வந்து டைரெக்டாக கூடிக்கிட்டே போகணும். மார்க்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவான விஷயம். ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் லேர்ன் பண்ணால் 80, செகண்ட் டைம் லேர்ன் பண்ணால் 82, தேர்ட் டைம் லேர்ன் பண்ணால் 84, ஃபோர்த் டைம் லேர்ன் பண்ணால் 86ன்னு சொல்லி கூடிக்கிட்டே போகுது. டைம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக எடுத்தால் அதுக்கு பேர் என்னது? நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் விஷயமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு விஷயத்தை வந்து லேர்ன் பண்ண அதோட டைமோ இல்லை நெகட்டிவிட்டி என்னவாக இருந்தாலும் குறைஞ்சிக்கிட்டே வரணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த லேர்னிங் கர்வோட தியரி. இந்த லேர்னிங் கர்வ் தியரி வந்து நம்ம பார்த்தது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா எஃபிஷியன்சி ரேட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எஃபிஷியன்சி ரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 1 ஹவர்லேருந்து 55 மினிட்ஸ் 5 மினிட்ஸாக குறையுதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, அவரால் வந்து ஒரு தடவை லேர்ன் பண்ணாருன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியுங்கிறத தான் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ ஃபஸ்ட் டைம் 1 மணி நேரத்தில் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து 100 நிமிஷத்தில் பண்ணுறாருன்னா அவரோட எஃபிஷியன்சி ரேட் வந்து 80% இருந்துச்சுன்னா அப்போ செகண்ட் ப்ராடக்ட் அவர் எவ்வளோ நேரத்தில் பண்ணுவார்? 100க்கு 80%, 80. திரும்ப தேர்ட் ப்ராடக்ட் எவ்வளோ நேரத்தில் பண்ணுவார்? 80க்கு 80%, 64. இந்த மாதிரி பர்சன்டேஜ் பேசிஸில் குறைஞ்சிட்டே வரும். இந்த ரேட்டுக்கு பேர் தான் என்ன? எஃபிஷியன்சி ரேட். இதுதான் லேர்னிங் கர்வோட கான்செப்ட். அப்படியே நம்ம இந்த கான்செப்டை வந்து புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கிறதோட சேர்த்து நம்ம ரிலேட் பண்ணிடலாம்.
இதில் பாருங்கள், நமக்கு வந்து இந்த லேர்னிங் கர்வில் வந்து என்ன கிளியராக கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த ஃபார்முலா ஒன்று கொடுத்துருப்பாங்க. ax log b divided by log 2ன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்முலாவும் வந்து நமக்கான லேர்னிங் ரேட்டை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாடலில் நமக்கு ஒரு சம் வரும். இது எப்படின்னு ஒரு சம் நம்ம பார்த்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இது நமக்கு வந்து யூசஸ் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், புக்கில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து காஸ்ட் ரிடக்ஷன். ஏன்னா வந்து 1 ஹவரில் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு பதிலாக 50 மினிட்ஸில் ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா அந்த ரிமைனிங் 10 மினிட்ஸில் வந்து நம்ம வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிக்கலாம். அப்போ என்ன அர்த்தம், அந்த 10 மினிட்ஸ்க்கான லேபர் காஸ்ட் வந்து நமக்கு குறையுதுன்னு அர்த்தமா? அதுதான் வந்து நமக்கான ஃபஸ்ட் யூசஸ். லேர்னிங் கர்வ்னால வர ஃபஸ்ட் யூசஸ் வந்து காஸ்ட் ரிடக்ஷன். அப்புறம் எக்ஸ்பேண்டிங் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கொஞ்சம் நேரத்தில் பண்ணிடுறோம்னா அடுத்தடுத்து நமக்கு இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து எவாலுவேட்டிங் எஃபெக்டிவ்னஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இந்த லேர்னிங் கர்வ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது, நம்ம இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம், இந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோன்னா அந்த ட்ரைனிங் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குங்கிறதுக்கு வந்து இந்த லேர்னிங் கர்வ் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஹவரில் ஒரு பர்சன் வந்து ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த பர்சனுக்கு வந்து அடுத்த 50 நிமிஷத்தில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கோன்னா அவர் உண்மையாகவே 50 நிமிஷத்தில் பண்ணுறாரா இல்லையாங்கிறத நம்ம எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம், இந்த லேர்னிங் கர்வ் வச்சு பண்ணலாம். ஏன்னா லேர்னிங் கர்வ் தான் நமக்கான எஃபிஷியன்சி ரேட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்லுது. இப்போ நம்ம இந்த 50 மினிட்ஸுக்கும் 1 ஹவருக்கும் இருக்கிற ரேஷியோவை கண்டுபிடிச்சோன்னா நம்ம இவருக்கான எஃபிஷியன்சி ரேட்டை நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். இதுதான் வந்து அடுத்த யூசஸ். அடுத்து பிட் ப்ரைஸ் ஃபார் கான்ட்ராக்ட். இது நார்மலானது தான். ஒரு கான்ட்ராக்டோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியுது. அப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து நமக்கு இந்த லேர்னிங் கர்வ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்க்ரீசஸ். இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான டைம் குறையுதுன்னா என்ன அர்த்தம், நம்மளோட ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் தான் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டான வந்து யூசஸ் இந்த லேர்னிங் கர்வுக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, லிமிடேஷன்ஸ். இந்த லேர்னிங் கர்வில் வந்து லேர்னிங் கர்வால் சால்வ் பண்ண முடியாத விஷயங்கள்னு சில இது இருக்குது. என்னென்னு பார்த்தா, ஃபஸ்ட் ஒன் வந்து லேர்னிங் கர்வ் வந்து நியூ ஆப்ரேஷன்ஸ் அதுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து எல்லாருமே ஏற்கனவே பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நியூ ஆப்ரேஷனுக்கு தான் இந்த லேர்னிங் கர்வ் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மிஷின்ஸ் வந்து மேஜர் பார்ட் இருக்கக்கூடாது. ஏன்னா லேர்னிங் கர்வ்ங்கிறது லேர்னிங் ஒரு பெர்சன் தான் வந்து லேர்ன் பண்ண முடியுமே தவிர ஒரு மிஷின் லேர்ன் பண்ண முடியாது. ஸோ ஒரு பர்சன் அப்படிங்கிறவருக்கான ஒர்க் அதிகமாக இருந்தால் தான் அந்த கேஸில் தான் நமக்கு லேர்னிங் கர்வ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மித்த கேஸஸில் லேர்னிங் கர்வ் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இன்ட்ரப்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. லேர்னிங் கர்வ்ங்கிறது வந்து இப்போ ஒரு பர்சனால் கண்டினியூஸாக ஒர்க் பண்ண முடியுதுனா தான் அந்த கேஸில் வந்து இந்த லேர்னிங் கர்வ் யூஸ்ஃபுல் ஆகும். சில இன்ட்ரப்ஷன்ஸ் நடக்குது, ஸ்ட்ரைக்கு, மிஷின் லாக்டவுனு அந்த மாதிரி இருக்குன்னா டைம் விட்டு போகும். இப்போ ஒருத்தவர் 100 மினிட்ஸில் பண்ணியிருக்காருன்னா நம்ம 80% எஃபிஷியன்சியில் 80ன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். ஆனால் சில மிஷின் பிரேக் டவுன்னால் அந்த 80 வந்து ஒரு +20 திரும்பவும் 100 ஆகுதுன்னா எஃபிஷியண்ட்டாக நம்மளால் இந்த லேர்னிங் கர்வை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த +20ங்கிறது வந்து வேறு சில ப்ராப்ளம்ஸ்னால, அவரோட இன்எஃபிஷியன்சினால இல்லை. அவர் 80% எஃபிஷியன்சி தான், 80 மினிட்ஸில் அவரால் வந்து பண்ண முடியுது. ஆனால் இந்த 20 வேறு சில ரீசன்ஸ்னால வருது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரப்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த கேஸில் வந்து லேர்னிங் கர்வ் ஒத்து வராது. அடுத்து இந்த 80% லேர்னிங் கர்வ் அப்படிங்கிறது தான் வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு இந்த லேர்னிங் கர்வ்ங்கிற கான்செப்டை கொண்டு வர்றப்ப உருவாக்கப்பட்ட ஒரு லேர்னிங் கர்வ். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏர்ஃபோர்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து லேர்னிங் கர்வ்னு ஒன்று கண்டுபிடிச்சப்ப 80% எஃபிஷியன்சி தான் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ மேக்ஸிமம் மெஜாரிட்டி கம்பெனிஸ்லேயும் அதையே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் அது மட்டும் கிடையாது, 90% இருக்குது, 70% இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் மோஸ்ட்லி யூஸ்டு லேர்னிங் கர்வ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 80% லேர்னிங் கர்வ் தான். தட்ஸ் ஆல். இதுதான் வந்து லேர்னிங் கர்வுக்கான பேசிக் கான்செப்ட்டு. நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு சின்ன சம் பார்ப்போம். அதை வச்சு வந்து லேர்னிங் கர்வோட ஃபுல் தியரி என்னங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.